ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்னிங் விலாக் பார்க்கலாமா? பச்சைப்பயிறு கூட்டு தான் பார்க்க போகிறீங்க. பச்சைப்பயிறு கூட்டு சப்பாத்தியும். அதுக்கு என்ன செய்யணுன்னா, கொஞ்சம் பச்சைப்பயிரை நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக வைக்கணும். வேக வச்சுட்டு, அதாவது இப்போ பிள்ளைங்க எதுவுமே ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு டைமும் இல்லை, அதை பிள்ளைங்க விரும்பவும் மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்போ எல்லாம் சிக்கனு இந்த மாதிரி நினச்சா சிக்கன் சாப்பிட்ணும், இப்படி தான் பசங்க ஆசைப்பட்றாங்க. யாருக்குமே நம்ம ஹெல்த்தாக சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் எல்லாமே போயிடுச்சு. அதுக்கு இந்த பச்சைப்பயிருக்கு என்ன வேணும்னா, 2 வெங்காயமும் 2 தக்காளி 2 பச்சை மிளகா. தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே நல்லா பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கடாய் வச்சுட்டு கடுகு சோம்பு கருவேப்பிலை போடுங்க. போட்டுட்டு நல்லா அந்த வெங்காயமும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்குங்க. ஏற்கனவே 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த டிஷ்ஷு நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம், குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப மெனக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. பச்சைப்பயிரை நம்ம குக்கரில் தான் வேக வைக்கிறோம். அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம இதை வதக்கி விட்டுடலாம். ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு, பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது. நீங்களாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இப்படிலாம் நம்ம செஞ்சு கொடுத்தா தான் பசங்க சாப்பிடுவாங்க. இல்லைன்னா பச்சைப்பயிரா என்னது அது அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு இனிமேல் வந்துடும் உலகம். அந்த மாதிரி தான் எல்லாம் சிக்கன் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இப்போ யாருமே ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறதே கிடையாது. சிக்கனு பிரியாணி இதுதான் இப்போ முதல் இடத்துல இருக்குது. கீரையே பிள்ளைங்க தொடுறதில்ல. என்ன பண்ணுறது? இப்படி ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா தான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க போல இருக்குது. கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் போடுங்க. போட்டுட்டு கொஞ்சமாக மட்டன் மசாலாத்தூள், வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. தேங்காய் எதுவுமே தேவை கிடையாது. ஒரு மட்டன் மசாலாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த பச்சைப்பயிறு நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் உள்ளே கொட்டிடுங்க. பச்சைப்பயிறு நல்லா வெந்திருக்கணும் பார்த்துக்கோங்க. நல்லா உள்ளே கொட்டிட்டு அதை நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா வற்றின பிறகு மல்லி இலைலாம் இறக்கி போட்டு பிச்சு போட்டு இறக்கி வச்சுருங்க. அப்புறம் இப்போ இந்த இதெல்லாம் வந்திருக்கு, நட்ஸு எப்படி வந்திருக்குன்னா, எல்லாம் அந்த மாதிரி மிட்டாய் மாதிரி வந்திருக்கு. இது மாதிரிலாம் வாங்கி வச்சு பசங்களுக்கு அடிக்கடி கொடுங்க. இது அவளுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுப்பான்னு தனியாக ரெடி பண்ணேன். பேரிச்சம்பழம் கொஞ்சம் வச்சு லஞ்சு கட்டி அவளை காலையில் அனுப்பியாச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் போச்சு. நீங்களாம் பசங்களுக்கு என்ன லஞ்சு கட்டுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.